அசுரனின் பதுமையவள் 99. சிவாவுடன் அலைபேசியில் பேசிய அழகி சோகத்துடன் நடுக்கூடத்திற்கு வந்தாள். அப்போது அங்கிருந்த ஆதியை பார்த்தவள், சிவா இப்போதெல்லாம் உன்கிட்ட பேசுறாரா ஆதி என்றாள் கேள்வியாக. அதற்கு மறுப்பாக தன் தலையை அசைத்தவன், இப்போது எல்லாம் அவன் மிகவும் மாறிவிட்டான் அழகி. நான் கூப்பிட்டாலும் பேசுறது கிடையாது. எப்போது பார்த்தாலும் எனக்கு வேலை இருக்குது, பிறகு கூப்பிடுறேன்னு சொல்லி வைத்து விடுவான். ஆனால் பிறகு கூப்பிட மாட்டான் என்று சோகமாக கூறினான் ஆதி. ஆதிக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருந்தாலும் அவன் நெருக்கமாக உணர்வது என்னவோ சிவாவிடம் மட்டும்தான். சிவாவிற்கும் அப்படித்தான். அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ ஆதி என்றால் யோசனையாக. எனக்கு தெரிந்து உன்னை தவிர அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தான் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் பேசிவிட்டு அழகியின் முறைப்பில்தான் என்ன சொன்னோம் என்பதை உணர்ந்தான். உன்னை என்று சொல்லிக்கொண்டே ஆதியின் தலையில் பலமாக கொட்டினாள் அழகி. இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தனர். அப்போதுதான் ஆம்பல் அங்கு இல்லாததை உணர்ந்த ஆதி, அண்ணி எங்க இருக்காங்க என்றான் சுற்றும் முற்றும் பார்த்தபடி. அவங்க ரூம்ல உறங்குறாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் அலைபேசியை பார்க்க ஆரம்பித்தாள் அழகி. இரவு உணவு கூட உண்ணாமல் இன்னுமா உறங்குறாங்க என்றான் கேள்வியாக. ஆமாம் ஆதி, நான் அப்போதே அவரை சென்று பார்க்க போனேன். ஆனால் அவரது அறை பூட்டி இருந்தது. சரி, உறங்குறார் போலன்னு நானும் அமைதியா வந்துட்டேன் என்று சாவகாசமாக கூறினாள். என்னது என்று கூறிக்கொண்டே அதிர்ச்சியுடன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான் ஆதி. அவன் அதிர்ச்சியை பார்த்து தானும் இருக்கையில் இருந்து எழுந்தவள், என்னாச்சு ஆதி, எதற்காக இவ்வளவு பதற்றப்படுகின்றாய் என்று புரியாமல் வினாவினாள். அண்ணி இப்போது கர்ப்பமாக இருக்கின்றார். இந்த நிலையில் அவர் மயக்கம் அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றதும் அவன் பதற்றம் அவளையும் தொற்றிக்கொண்டது. நிலாவுக்கு பயந்துதான் நான் அண்ணியை எப்போதும் அரைக்கதவை பூட்டியே வச்சிருங்க அண்ணின்னு சொன்னேன். ஆனால் இதை பற்றி யோசிக்க மறந்துட்டேன் ஆதி என்று பயத்தில் தன் கைகளை பிசைந்து கொண்டே பேசினாள் அழகி. பின் இருவரும் அண்ணி அண்ணி என்று இருவரும் கதவை ஒன்றாக தட்டி குரல் எழுப்பினர். உள்ளே ஆம்பல் இருந்தால் தானே கதவை திறப்பதற்கு. அவளோ யாரும் இல்லாத காட்டில் இருக்கும் ஒற்றை பங்களாவின் மாடியின் மீது அமர்ந்து கொண்டு உருளைக்கிழங்கு சிப்ஸை தின்று கொண்டிருந்தாள். ஆம்பல் உள்ளிருந்து குரல் கொடுக்காமல் போகவே இருவருக்கும் பயம் பிடித்து கொண்டது. இருவரையும் நோட்டம் விட்டு கொண்டிருந்த நிலாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தன் மனதிற்குள் குதூகலித்து கொண்டு இருந்தவள், நல்ல வேளை இந்த நேரத்தில் அனல்விழி இங்கு இல்லை. அவன் இந்த ஆம்பலின் மேல் கொலவெறியில் இருந்தாலும் என் திட்டத்திற்கு கண்டிப்பாக ஒத்து கொண்டிருக்க மாட்டான் என்று தன் மனதினுள் நினைத்து கொண்டாள். ஆம்பலை கடத்தி சென்றதும் அரைக்கதவை அடைத்தவள் அதன் சாவியை திரும்பவும் அனல்விழி வைத்திருக்கும் இடத்திலேயே வைத்துவிட்டு ஓடி வந்து விட்டாள். ஆதி கதவை 2 தள்ளு தள்ளியதும் அது திறந்து கொண்டது. அழகிதான் முதலில் உள்ளே சென்று பார்த்தாள். ஆனால் அறையில் இங்குமே ஆம்பல் இல்லாததை பார்த்து பதறிய அழகி வெளியே நின்ற ஆதியிடம், அண்ணி அண்ணி உள்ளே எங்கேயும் இல்லை ஆதி என்று திணறியபடியே கூறினாள். நல்லா பார்த்தியா அழகி, குளியல் அறைக்குள் சென்று பார்த்தியா என்று அவனும் பதறினான். நல்லா பார்த்துட்டேன் ஆதி, அவங்க எங்கேயுமே இல்லை என்றவர் குரல் தந்தியடிக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் பொறுமையா இரு அழகி என்று கூறியவன் வேகமாக சிவாவிற்கு அலைபேசி மூலம் அழைத்தான். அவன் அழைப்பை உடனே ஏற்ற சிவா அவன் பதற்றத்தை அவன் சொல்லாமலேயே உணர்ந்து கொண்டு, என்கிட்ட இப்ப எதுவும் கேட்காதே ஆதி, நான் சொல்லும் இடத்திற்கு நீ மட்டும் தனியா வா என்று சொல்லி கூகுள் லொகேஷனை அனுப்பி வைத்தான் சிவா. அவர் என்ன சொன்னார் ஆதி, ஏன் உன் முகம் ஏதோ போலிருக்கு என்று காதில் இருந்து அலைபேசியை எடுத்தவனை பார்த்து கேட்டாள் அழகி. என்னை உடனே ஒரு இடத்திற்கு வர சொன்னான். அண்ணியை பற்றி அவரிடம் சொன்னாயா என்று கேட்டதற்கு, அண்ணி எங்கு இருக்கிறாங்கன்னு முன்பே அவனுக்கு தெரியும் போல, அதனால் அவன் என்கிட்ட வேறு எதுவும் சொல்லல என்று சொல்லிக்கொண்டே வெளியே சென்றவன் தன் மகிழுந்தை எடுத்தான். அவன் பின்னாடியே வந்த அழகி, கொஞ்சம் பொறு நானும் வரேன் என்று அவன் மறுமொழி கூறுவதற்கு முன்னால் அவனுக்கு பக்கத்து இருக்கையில் ஏறி அமர்ந்தாள் அழகி. அவளை பார்த்து முறைத்தவன், அது மிகவும் ஆபத்தான இடம் போல, அதனால் அவன் என்னை தவிர யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் என்றான் அவளை பார்த்து கொண்டே. அவர் 1000 சொல்வார், முதலில் நீ வண்டியை எடு என்று கண்டிப்பான குரலில் கூறினாள் அழகி. இங்கு யார் மூத்தவங்கனே தெரியல என்று முணுமுணுத்தபடியே தன் மகிழுந்தை எடுத்தான் அவன். காட்டில் இருக்கும் இருட்டு பங்களாவில் தன் மனைவியுடன் அலைபேசியில் பேசிவிட்டு நிமிர்ந்தவனுக்கு வெற்றியிடமே காட்சியளித்தது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போனதை நினைத்து அதிகம் சினம் வரப்பெற்றவன்
வீட்டில் உள்ள அனைத்து பகுதிகளையும் அலசி பார்த்தான். அவள் எங்கும் இல்லாமல் போகவே பின் வேகமாக வெளியே சென்று தன் காவலர்களை அழைத்தான். அவன் கூப்பிட்டதும் அங்கே இருந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பயில்வான்கள் அவன் முன்னே வந்து நின்றனர். அவள் இங்குதான் எங்கேயாவது இருக்கணும், போய் அவளை கண்டுபிடிங்க, ஞாபகம் இருக்கட்டும், அவள் எனக்கு உயிரோட வேண்டும் என்றான் கர்ஜையான குரலில் சுடர். அந்த பங்களாவை சுற்றி கோட்டை சுவர் இருக்க, அதன் உள்ளே 100க்கும் மேற்பட்ட அடியாட்கள் இருக்க, இவர்களை தாண்டி எவ்வாறு அவள் தப்பித்து செல்ல முடியும் என்ற அறிவு அவனுக்கு சிறிதும் இல்லை. அங்கிருக்கும் நாய்கள் யாவும் கட்டவிழ்க்கப்பட்டன. கோபத்தில் பைத்தியக்காரன் போல அங்கிட்டும் இங்கிட்டும் அலைந்து கொண்டிருந்தான் சுடர். பின் யோசனை வந்தவனாக சில ஆட்களை அழைத்தவன், அவள் வீட்டிற்குள் தான் இருக்க அதிகம் வாய்ப்பு உள்ளது, முதல்ல உள்ள போய் தேடுங்க என்று சிலரை உள்ளே அனுப்பி வைத்தான். இங்கு நடப்பது அனைத்தையும் தன் கையில் இருந்த தொலைநோக்கி மூலம் பார்த்து கொண்டிருந்தான் அனல்விழி. ஆம், நம் நாயகன்தான். காட்டிற்குள் ஒரு மரத்தின் கிளையில் நின்றவாறு இருட்டு பங்களாவை வேவு பார்த்து கொண்டிருந்தான். அவன் கைகளிலும் மரக்கிளைகளிலும் ஆங்காங்கே சில கருவிகள் தொங்கப்பட்டு இருந்தன. அவன் சிறிதும் எதிர்பாராத விதமாக அவன் பின்னே ஓங்கி அடித்திருந்தான் சிவா. தன் பின்பக்கம் விழுந்த அடியில் தன் தலையை தேய்த்து கொண்டே பின்னாடி திரும்பியவன் அங்கே சிவா இருப்பதை பார்த்து, இதுதான் நீ வரும் நேரமா என்று கேட்டுக்கொண்டே மிகவும் சாதாரணமாக திரும்பவும் தொலைநோக்கி மூலம் பங்களாவை பார்க்க ஆரம்பித்தான். அதில் கோபம் வரப்பெற்ற சிவா அவன் தோள்களில் சுளீரென்று அடியை வைத்தான். அதில் வலி தாங்காத அனல்விழி, எதற்காகடா அடிக்கிற என்று குரலை உயர்த்தாமல் அதே நேரம் கோபத்துடனும் கேட்டான். என் தங்கைக்கு மட்டும் ஏதாவது ஆனது, உன்னை கொன்றுவேன் அனல்விழி என்று உதடு துடிக்க பேசினான் சிவா. பாருடா, தங்கை மேல் திடீர் பாசம் எல்லாம் வருது என்று கிண்டல் செய்யும் தொனியில் பேசினான் அனல்விழி. விளையாடுவதற்கு இது நேரம் இல்லை விழி, ஆம்பலை உடனே நாம் மீட்க வேண்டும் என்றவன் பேச்சை அனல்விழி கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்த்து, அதில் என்ன தெரிகிறதுன்னு நானும் பார்க்கிறேன் என்று கேட்டான் சிவா. ஆம்பல் அங்கிருந்து தப்பித்து விட்டதாக கருதி அந்த சுடரின் ஆட்கள் தேடிக்கொண்டு இருக்காங்க. ஆனால் என் ஜிபிஎஸ்ஆர் கருவி ஆம்பல் இன்னும் அந்த வீட்டில்தான் இருப்பதாக காட்டுது என்று விவரம் சொன்னான் அனல்விழி. அந்த கருவி ஆம்பலின் கழுத்தில் அவளுக்கே தெரியாமல் அவள் தாலியின் தலைப்பில் கோர்க்கப்பட்டு இருந்தது. அவளின் பாதுகாப்பு கருதியே இதை அவன் செய்திருந்தான். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா நாம் எப்படி அவளை மீட்பது என்றான் சிவா. தொலைநோக்கியை கீழே வைத்துவிட்டு சிவாவை பார்த்தவன், அதற்கு தான் உன்னை வர சொன்னேன், நீ சுடரின் மாமனாரை பார்த்து பேசினியா என்று கேட்டான். அவர் ஊரில் இல்லையாம் மிலி, பானுவிடம் பொறுமையாக விஷயத்தை சொல்லியிருக்கேன், அவள் நமக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கா என்றான் சிவா. அதற்கு தன் தலையை கோதியவன், நீ எப்படி உன் பழைய பெண் தோழியை நம்புகின்றாய் சிவா? நீ கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் அவள் நம்மை எதிலாவது மாட்டிவிட்டால் என்ன செய்வது என்றான் அனல்விழி. வாயை மூடுவிழி, அவள் ஒன்றும் என் பெண் தோழி கிடையாது, இரண்டாவது அவள் மிகவும் நல்ல பெண் என்று பல்லை கடித்தபடி கூறினான் சிவா. சரி, அது உன்பாடு. ஆனால் ஆம்பலின் விஷயத்தில் நான் யாரையும் நம்புவதாக இல்லை. காவல்துறை முதற்கொண்டு அவன் கட்டுப்பாட்டில்தான் இருக்குது. அந்த சுடரின் மாமனார் நமக்கு உதவி செய்வார்னு நான் மிகவும் நம்பி இருந்தேன் என்று ஏமாற்றமாக வந்தது அனல்விழியின் குரல். அவன் தோள்களை சுற்றி தன் கையை போட்டவன், ஆம்பல் பத்திரமாக வீட்டினுள் எங்கேயாவது மறைந்துதான் இருப்பாள் விழி என்றான் ஆறுதலாக. தொடர்ந்து பேசிய சிவா, எனக்கு புரியுது விழி, வெளியே சாதாரணமாக உன் முகம் இருந்தாலும் உள்ளுக்குள் இறுக்கமாய் இருக்க என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் தோளோடு அவனை அணைத்திருந்தான் அனல்விழி. எனக்கு இந்த ஆறுதல் கண்டிப்பாக தேவை சிவா என்றதும் அவன் முதுகை தடவி விட்ட சிவா, நீ கவலைப்படாத, ஆம்பல் நிச்சயமாக அவன் கண்களில் மாட்டமாட்டாள் என்று சொல்லியவன் பானுவின் எண்ணிற்கு அலைபேசி மூலம் முயற்சி செய்ய ஆரம்பித்தான்.